உங்களுக்கு தூக்கமே வரலையா? அப்போ வாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் சொல்கிற சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல தூக்கம் வருங்க. டாக்டர் பாண்டியராஜா, ஸ்ரீ பாமா ஹாஸ்பிட்டல் வத்தலகுண்டு. சரி, தூக்கம் ஒரு மனுஷனுக்கு ஏன் முக்கியம்? நீங்கள் நல்லா தூங்குனீங்கன்னா உங்கள் உடம்புல சில ரிப்பேர், அதாவது செல்லு, நம்ம காலையிலேருந்து ஏற்படக்கூடிய பகலில் ஏற்படக்கூடிய செல்லினுடைய டேமேஜஸ்ஸு எல்லாமே நல்லா தூங்குனீங்கன்னா இந்த செல் டேமேஜ் எல்லாமே ரிப்பேர் நடக்குதுங்க. அதனால் ஒரு மனுஷனுக்கு தூக்கன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, எப்படி நல்லா தூங்குறது? முதல் முக்கியமான பாயிண்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, உணவுங்க. நீங்கள் தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்கள் உணவை எடுத்துடணும். ஏன்னா நம்ம தூங்கும் போதும் நம்ம வயிறும் தூங்குது. அதனால் சிலர் சாப்பிட்ட உடனே படுத்து தூங்குறாங்க. அது எப்போவுமே நல்லது இல்லைங்க. நீங்கள் வெறுவயிரோட, அதாவது 2 மணி நேரம் வெறுவயிரோட நீங்கள் போய் தூங்கும்போது உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் கிடக்கும். ஒரே டயத்துக்கு படுத்து பழகிக்கணும். நீங்கள் 9 மணிக்கு தூங்க போகிறீங்களா, அந்த 9 மணிக்கு எல்லோரும் சொல்லுவாங்க, ஏன் சீக்கிரம் தூங்கணும் சொல்லி கேட்பாங்க. ஏன்னா சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புல ஒன்று இருக்குது. இந்த நேரத்தில் இந்த ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு வெளியே வருது. அப்படின்னு பார்க்கும்போது மெலட்டோனின் அப்படின்ற ஒரு சுரப்பி நம்மளுக்கு இருட்டாகும் போதே நம்ம உடம்புல அது சுரக்க ஆரம்பிச்சிருது. அதனால தான் சீக்கிரமாக தூங்குங்க. இந்த மெலட்டோனின் எப்போ சுரக்குது? 6 மணிக்கு மேலேருந்து நம்ம உடம்புக்கு சுரக்க ஆரம்பிக்குது. அதனால தான் சீக்கிரம் தூங்குங்க, விடிய காலையில் சீக்கிரம் எந்திரிங்கன்றது சொல்லுவாங்க. ஸோ முதல் பாயிண்ட் நான் சொன்னது ஃபுட்டு. 2வது பாயிண்ட் நான் சொல்ல வேண்டியது, ஒரு சின்ன குளியல் போடலாம். ஒரு வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒரு சின்ன குளியல் போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லது. 3வது முக்கியமான பாயிண்ட், ஃபோனை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப 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 முக்கியம். இப்போ எல்லாருமே அடிக்ட் ஆகிட்டாங்க. ஃபோன் இல்லாமல் அவங்களால தூங்கவே முடியாது. ஸோ தயவு செய்து ஃபோனை நீங்கள் சாப்பிட்ட உடனே ஃபோனை தூர போட்டுருங்க. போய் தூங்கி பாருங்கள், உங்களுக்கு நல்ல தூக்கம், நல்ல கனவு வரும். காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணலாம், ஒரு சின்ன தியானம். இதெல்லாம் மீறி உங்களுக்கு நல்ல தூக்கம் வரலை அப்படின்னா நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகிறது நல்லங்க. வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்கலாம், வேறு ஏதாவது உடல் ரத்த சோகை இருக்கலாம். இதுக்கு மீறி உங்களுக்கு சரியான தூக்கம் இல்லைன்னா நீங்கள் உங்கள் மருத்துவரை அறிகிறது மிகவும் நல்லது. நன்றி, வணக்கம்.